Hello everyone, welcome to SciT. போன A-level கைடன்ஸ் வீடியோக்கும் நீங்க எல்லாரும் தந்த சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச். இனிமே வரக்கூடிய வீடியோக்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு வழங்குங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். சோ இந்த கைடன்ஸ் வீடியோஸ் தொடரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A-level காலத்துல எப்படி ஒரு நாளை திட்டமிட்டு படிக்கிறதுன்றது சம்பந்தமாக. A-level பொறுத்த வரைக்கும் அது ஒரு போட்டி பரீட்சை, O-level மாதிரி இல்ல. இந்த காரணத்தால அதுல ஹார்ட் ஒர்க் எல்லாருமே நினைக்கிற மாதிரி அதிக அளவுல தேவைப்படும்ன்றது உண்மை. அந்த வகையில நானும் A-levelக்கு வந்த புதுசில நிறைய நேரத்தை செலவழிச்சு படிக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தேன். ஆகவே ஹார்ட் ஒர்க்ன்றது நடந்துகிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் அந்த கற்கை அவ்வளவு வினைத்திறனா எனக்கு படல. பிகாஸ் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படிக்கிறது, அதே நேரம் முக்கியமில்லாத விஷயங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குறதுன்ற சில விஷயங்கள் பிரச்சனைகளாக தொடர்ந்தும் இருந்துட்டே வந்துச்சு. சோ ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் இல்ல, ஸ்மார்ட்டா படிக்க வேண்டியது முக்கியம்ன்றது அப்பதான் எனக்கு விளங்குச்சு. சோ ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பத்திலேயே ஸ்மார்ட் ஸ்டடி அப்படின்னு சொன்ன என்னன்றதை ஆராய்ஞ்சி நான் சில மாற்றங்களை கொண்டு வந்தேன். அதுல நான் முதலாவது கொண்டு வந்த மாற்றம் ஸ்மார்ட் ஸ்டடிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பிளானிங். சோ ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு படிக்க ஆரம்பிச்சது என்னுடைய படிப்புல கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. நிச்சயமா உங்களோட படிப்புலயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். சோ இதுல நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க பின்பற்றி பாருங்க. அது உங்களுக்கு வினைத்திறனா இருந்துச்சா இல்லையான்றத காமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. சோ ஒவ்வொரு நாளையும் பிளான் பண்ணி நீங்க கழிக்கிறதுக்காக வேண்டி அந்த நாளுடைய ஆரம்பத்திலேயே நீங்க அந்த நாளுக்கான பிளான போட்டுக்கொள்ளணும். சோ அதுக்காக நீங்க என்ன செய்யலாம், ஒரு டைரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆண்டு 2020, ஆகவே நீங்க 2020 டைரியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த டைரியில நன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டைரியில உங்களுக்கு டேட் போட்டிருக்கும். சோ அந்த டேட்டின் படி நீங்க உங்களுடைய திட்டமிடலை அமைச்சு கொள்ள முடியும். நீங்க நேற்று என்ன செஞ்சீங்க, முந்தா நாள் என்ன செஞ்சீங்கன்றத நீங்க செக் பண்ணி பார்த்து அது விடுபட்ட விஷயங்களை இன்னைக்கு பிளான் பண்ணி கொள்ள முடியும். அதே நேரம் தொடர்ச்சியான அந்த கற்கைக்கு இந்த டேட் விஷயம் மிக முக்கியமானது. ஆகவே நீங்க காலையில எழுந்தவுடனே முதலாவது விஷயமாக அந்த டேட்டுக்குரிய பிளான போட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு நாளுக்குரிய டைம் டேபிள நீங்க போடும்போது சில முக்கியமான விஷயங்களை நீங்க கருத்துல கொள்ளணும். அதுல முதலாவது விஷயம் பிரையாரிட்டைசேஷன், முன்னுரிமைப்படுத்தல். அதாவது எந்த விஷயம் கூட முக்கியமானதோ அந்த விஷயத்த முதலாவது செய்யறது, எந்த விஷயம் கூடுதலாக முக்கியமானதோ அந்த விஷயத்துக்கு கூடுதலான நேரத்தை ஒதுக்குறது. இந்த விஷயங்கள் தான் நீங்க பிரையாரிட்டைசேஷன்ல செய்ய வேண்டியது. அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங். உதாரணமாக நீங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டைம் டேபிள்ல போட்டுக்கொள்ளணும். அதாவது மெக்கானிக்ஸ்ல நீங்க பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளும். மெக்கானிக்ஸ்ல நேர்கோட்டு இயக்கத்துல MCQs ஒரு 30 நான் இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள செய்யணும் நீங்க பிளான் போடுறீங்க. அதே நேரம் அந்த டைமிங் இந்த நேர ஒதுக்கீட மட்டும் அமையாம எந்த நேரத்தை ஒதுக்க போறீங்கன்றத நீங்க குறிப்பிட்டாகணும். உதாரணமாக 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அல்லது 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சொல்லி நீங்க டைம் டேபிள்ல அந்த டைமிங்க தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு விடுபட்ட விஷயங்கள் என்ன, இந்த நேரத்துல நீங்க எந்த விஷயத்த செய்யணும்ன்ற தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததான் நீங்க கருத்துல கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம், நீங்க உங்களுடைய டைம் டேபிள்ல எப்பவுமே 3 விஷயங்களுக்காக டைமை கட்டாயமாக ஒதுக்கி ஆகணும். முதலாவது, நீங்க புதிதாக படிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்றது. அது நாம ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லயோ டியூஷன்லயோ படிக்கிற விஷயங்களை நாம உடனடியாக அதே நாள்லயே படிச்சு முடிக்கிறத குறிக்கும். நீங்க அதே நாள் படிச்சு முடிக்காட்டிலும் அதுக்கு அடுத்த நாளாவது அதுக்குரிய நேரத்தை ஒதுக்கி நீங்க புதுசா படிக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு முடிச்சிருங்க. 2வது முக்கியமான விஷயம் தான் நீங்க ரிவிஷன் செய்யணும். நீங்க நேற்று அதுக்கு முதல் நாள் படிச்ச விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க மீட்டுறதுக்காக ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்கி கொள்ளுங்க. அப்படி நீங்க மீட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தொடர்ந்தும் ஞாபகத்தில் இருக்கும். இதுல காட்டப்படுறதுதான் forgetting curve. இந்த forgetting curve என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே மறதி இருக்கும். இந்த மறதிக்குரிய தீர்வு எதுவுமே இல்ல. இந்த மறதிக்குரிய ஒரே தீர்வு நீங்க மீட்டல் செய்யறதுதான். இந்த வரைப்புல நீங்க பார்க்கலாம், மீட்டல் செய்யற ஒவ்வொரு தரமும் உங்களுடைய அறிவு மீண்டும் பழைய நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆகவே எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க தொடர்ச்சியாக ரெகுலராக மீட்டுறதன் மூலமாகத்தான் உங்களுடைய பற்ற விஷயங்களை நீங்க ஞாபகத்துல தக்க வச்சுக் கொள்ள முடியும். 4வது முக்கியமான விஷயம், நீங்க கற்கிற சந்தர்ப்பத்துல பிரேக்ஸ் எடுத்துக்கொள்றது. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க படிச்சுட்டு போற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு உங்களுடைய கவனம் சிதற தொடங்கும். அது நம்மளுடைய மூளை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தாலதான் நடக்குது. ஆகவே நீங்க ஒரு 25 30 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கொள்றது தப்பே இல்லை. அதே நேரம் அந்த பிரேக் நீங்க எடுக்கிற சந்தர்ப்பத்துல உங்களை டீவியேட் பண்ணி உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க படிக்கிற விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய கவனம் சிதறக்கூடும்.
நான் இப்ப சொன்ன 4 விஷயங்களும் நீங்க பொதுமைப்பாடான ஒரு நாள்ல செய்யக்கூடிய விஷயங்கள். அதே நேரம் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஹாலிடேஸ், டியூஷனே இல்லாத ஒரு நாள் போன்ற நாட்கள் கிடைக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய நேரம் ஃப்ரீயா கிடைக்கும் காரணத்தால அந்த நேரத்துல நீங்க போக்கஸ்டா சில பிராக்டிசஸ செய்ய முடியும். உதாரணமாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மாற்றீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாற்றீடு ஒவ்வொரு வருஷமும் கேள்விக்கு வர்றதுனால மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த நாள்ல, அதாவது உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல நீங்க மாற்றீடு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாற்றீடுகளை அந்த நாள்ல செஞ்சு முடிக்க முடியும். ஆக அப்படி செய்யும் போது நீங்க அந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா கூட ஆயிடலாம். சோ அப்படி செய்யறதன் மூலமாக நீங்க பாடப்பரப்புகள் இருக்கிற முக்கியமான விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். உங்களோட மனசுல வரக்கூடிய இன்னொரு கேள்விதான், ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றது. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்றத உங்களை தவிர யாராலையுமே தீர்மானிக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அந்த நாள்ல என்னென்ன வேலைகள் இருக்குன்றத பொறுத்து தான் நீங்க படிக்கிற நேரம் அமையும். ஆனாலும் இது ஒரு போட்டி பரீட்சைன்றதால உங்களுடைய டார்கெட்டை அடையும் முகமாக நீங்க மேக்சிமம் படிக்கிறதுல நேரத்தை செலவழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நேரம் சம்பந்தமாக கதைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் தான் அளவுக்கு அதிகமா டியூஷன் கிளாஸஸ்க்கு போறது. நீங்க ஏலவலை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி செய்யறது உங்களுக்கு மிகவும் வினைத்திறனான ஒரு விஷயம். நீங்க விரும்புற இடத்த டியூஷனுக்கு போறதுல எந்த தப்புமே இல்லை. உங்களுக்கு அழகான முறையில விளங்கப்படுத்தக்கூடிய டீச்சர்ஸை தெரிவு செஞ்சு நீங்க டியூஷனுக்கு போகலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பாடத்துல உங்களுக்கு குறைவான புள்ளிகள் வருதுன்னு சொன்னா சில மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் டியூஷன் கிளாஸஸுக்கு போறத வழக்கமா கொண்டிருக்காங்க. அது அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. நீங்க ஒரு பாடத்துல குறைவான மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய தீர்வு நீங்க அந்த பாடத்தை படிக்கிற நேரத்தை கூட்டணும். அதை விட்டுட்டு இன்னொரு டியூஷன் கிளாஸுக்கு போறதால உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு கிடைக்கிற நேரம் இன்னும் குறைஞ்சு கொண்டே போகும். அப்படி நீங்க ஒரு இடத்த டியூஷன் கிளாஸ் போயிட்டு நீங்க மீதி நேரத்தை செல்ஃப் ஸ்டடியில செலவழிக்கலாம். ஆனாலும் அந்த நீங்க போற அந்த ஒரு இடத்தை தொடர்ச்சியாக கிளாஸுக்கு போங்க. அப்படி போகாட்டி உங்களுக்கு பாடப்பரப்புகளோட தொடர்ச்சி விடுபட்டு போயிடும். கடைசியா முக்கியமான ஒரு விஷயம், இப்ப நம்ம எல்லாரும் லாக்டவுன் பீரியட்ல இருக்கோம். எல்லா இடத்துலயும் கர்ஃபியூ, ஸ்கூல்ஸ், டியூஷன் கிளாஸஸ் எதுவுமே இல்லை. ஆகவே ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு அதிக அளவுல சான்ஸ் இருக்கு. பட் அந்த விஷயங்களை நீங்க குறைச்சிக்கொள்ளணும். பிகாஸ் ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி பரீட்சை, நான் திரும்பவும் சொல்றேன். அதே நேரம் நீங்க படிக்காம ஒரு குறிப்பிட்ட காலத்தை செலவழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் மறந்து போயிடும். ஆகவே இப்ப நீங்க வளமையா படிக்கிறத விட குறைவாக படிச்சாலும் படிக்காம மட்டும் இருக்காதீங்க. ஆகவே இந்த கொரோனா கிரைசிஸ் காலப்பகுதியில கூட நீங்க உங்களோட நேரத்தை திட்டமிட்டே செலவழிங்க. வினைத்திறனா நேரத்தை கழிச்சு கொள்ளுங்க. ஆகவே உங்களுக்கு அதனுடைய பிரயோசனத்தை கண்டுகொள்ள முடியும். தேங்க்யூ.